நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிங்க, அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சண்டே. சரி, குலோப் ஜாமுன் செய்கிறோம் நாங்கள் வீட்டில். ஸோ அது எப்படி செய்கிறாங்க, செய்ய தெரியாதவங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். சரி, நமக்கு ஒரு வீடியோ போஸ்ட் போடுறதுக்கு இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க செய்கிறத நான் அப்படியே வீடியோவை ஷூட் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குலோப் ஜாமுன் செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எம்டிஆர் குலோப் ஜாமுன் மாவு, சர்க்கரை ஒரு கப்பு, ஏலக்காய் பவுடர், இது 3 தான் தேவை. மாவு வந்து ஒரு கப்பில் போட்டாச்சு. போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு மாவை ஃபஸ்ட் நல்லா பிணைஞ்சிடணும். ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா அப்படி லைட்டாக பிச்சோம் அப்படின்னா வரணும், அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பேனில் தண்ணி ஊற்றிட்டு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். சர்க்கரை பாகு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்பி பதம்லாம் தேவையில்லை, ஒரு மீடியமான ஒரு சர்க்கரை கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ஒரு கப் சர்க்கரை உள்ளே போட்டணும். ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கணும். ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் ஒரு பிஞ்சு போட்டிங்கன்னா போதும். இது ஜஸ்ட் ஒரு ஸ்மெல்லுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். ஸோ போட்டு நல்லா டைல்யூட் பண்ணி விட்டுறணும். ஸோ சர்க்கரை பாகு இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பேன் நல்லா ஆயில் காஞ்சிருச்சு. ஸோ 2 பீஸ் போட்டாச்சு. போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் விடணும். நல்லா கோல்டன் கலரில் மாறும். இந்த கலரில் மாறணும்னு எடுத்துடணும். ஸோ எடுத்து இந்த சர்க்கரை பாகோட சேர்த்து போட்டுடணும். இப்போ பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. சர்க்கரை பாகு நல்லா படுற மாதிரி, எல்லா குலோப் ஜாமுன் மேலேயும் படுற மாதிரி நம்ம எடுத்து ஊற்றி விட்டுறலாம். ஸோ ஒரு 1 hour நல்லா டிப் ஆகிருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும். குலோப் ஜாமுன் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் சூப்பராக ஊறிடுச்சு. இப்போ அதை நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். இங்கே தான் வச்சுருக்கேன் குலோப் ஜாமுன்னு. வாங்க டேஸ்ட் பார்த்துடலாம். இன்னுமே ரொம்ப ஸ்பான்சியாக சாஃப்டாக இருக்குது. இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இன்னுமே சூப்பராக இருக்குது. இதேமாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.